ஹலோ கைஸ், வெல்கம் டு பக்கெட் லிஸ்ட். இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூ சீரிஸ்ல காதலிக்க நேரமில்லை படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வீடியோ ஜாயின் பண்ணிடுங்க. இந்த படத்தோட மேலோட்டமான கதையை பத்தி பார்த்தோம்னா, ஹீரோ அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மேரேஜ், கமிட்மெண்ட்ஸ், ரிலேஷன்ஷிப் இந்த எல்லாம் பெருசா எந்த ஒரு ஆர்வம்லாம் கிடையாது. ஒரு லிவ் டுகெதர்ல இருந்துட்டு அப்படியே கடைசி வரைக்கும் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே போயிடணும் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். இன்னொரு பக்கம் அப்படியே பார்த்தோம்னா நித்யமன், அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேரேஜ் ஆகி சில ரீசனால பிரிஞ்சுட்டாங்க. ஆமா, கம்ப்ளீட்டாவே பிரிஞ்சுட்டாங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆசை இருக்கு, ஒரு குழந்தை பெத்துக்கணும்னு. ஆனா எந்த ஒரு ஆண் துணை இல்லாம இந்த ரெண்டு பேரும் இப்படி ஒரு மைண்ட் செட் இருக்க ஒரு ரெண்டு நபர்கள் ஒரு பாயிண்ட்ல வந்து இவங்க மீட் பண்ணாங்கன்னா என்ன ஆகும், அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கறதா இந்த படத்தோட கதை. தெளிவா சொல்லணும்னா இது வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஏத்த படமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இது அவங்கவுங்க மைண்ட் செட்டை பொறுத்துதான் இந்த படம் அவங்களுக்கு ஒர்க் ஆகுமா ஆகாதாங்கிறது இருக்கு. இவங்க இங்க பேசிருக்க விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ் ஆனாலும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்ஷியல்ல கொண்டு போய் விட்டுரும். அதுக்காக இவங்க ஃபுல்லாவும் பேசியிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஏறக்குறைய ஓகே, ஒரு ஒரு மிட் லைன்லயே நம்ம போயிடுவோமே, இப்படி வேணா அப்படி வேணா, யார் ஒம்புக்கும் போக வேணாம், நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போயிடுவோமே அப்படிங்கிற ரேஞ்சில தான் இவங்க பேசியிருக்காங்க. அது படம் பார்த்தவங்களுக்கு புரியும். எனக்கு பர்சனலா ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் தான். ஹீரோ கேரக்டரான அந்த ரவிமோகன் கேரக்டரா இருக்கட்டும், நித்யாவன் கேரக்டரா இருக்கட்டும், இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. இவங்க ஆப்டா புரிஞ்சிருந்தது. அப்புறம் பாத்தீங்கன்னா வினய் கேரக்டர், அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த சின்ன பையன் கேரக்டர், அதுக்கப்புறம் சைடு ஆர்டிஸ்டோட கேரக்டர் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தாங்க, நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸ்கிரீன் பிளேன்னு பார்த்தோம்னா இவங்க எடுத்துக்கிட்ட இந்த கதைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பாத்தீங்கன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா தான் ஸ்கிரீன் பிளே போட்டிருக்காங்க. இது வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு பிளஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 மணி நேரத்துக்கு நெருக்கி ஓடுது. இந்த படத்துக்கு இந்த கதைக்கு வந்து பாத்தீங்கன்னா 2.5 மணி நேரங்கிறது எனக்கு பர்சனலா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லென்த்தா ஜவ்வா இழுத்து வச்சிட்டாங்கன்னு தான் தோணுச்சு. ஒரு 2 மணி நேரத்துக்கு இந்த படத்தை கொஞ்சம் கத்திரி போட்டிருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், கொஞ்சம் கிறிஸ்பாவும் இருந்திருக்கும். அதுக்காக இந்த படம் போர் அடிக்குதான்னு கேட்டீங்கன்னா போர் அடிக்கல. எல்லா சீனும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தா ஃபீல் ஆகுற மாதிரி இருக்கும், ஸ்லோவா போற மாதிரி ஃபீல் இருக்கும், அவ்வளவுதான். அண்ட் எனக்கு பாத்தீங்கன்னா பர்சனலா இந்த படம் பார்க்கும்போது ஏகப்பட்ட ஹாலிவுட் படத்துல இருக்கிற அந்த லவ் டிராமாஸ் மூவிஸ் எல்லாம் இருக்கும்ல ஹாலிவுட்ல, அதெல்லாம் ரொம்பவே ரிப்பீட்டடா என் மைண்ட்ல ஓடிட்டே இருந்தது. சில சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் எந்த படம் பர்சனலா மென்ஷன் பண்ணல, சில சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே அடாப்ட் பண்ணி வச்ச மாதிரி தான் இருந்தது. டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு படம் தான். தியேட்டர்ல பார்க்கும்போது ரொம்ப படம் வந்து ரொம்ப கிராண்டியரா இருந்தது. அதே மாதிரி சில ஒர்க் அவுட் இந்த படத்துல பண்ணிருக்காங்க. அதாவது ஆடியன்ஸுக்கு தெரிஞ்ச விஷயம் பாத்தீங்கன்னா படத்துல ஒரு கேரக்டருக்கு கடைசி வரைக்கும் அது தெரியாம கொண்டு போயிருப்பாங்க, தெரியாம படத்தை முடிச்சிருப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. அது வந்து வித்தியாசமா ட்ரீட்மெண்டா இருந்தது. அவங்க வந்து வாண்டடா தான் வச்சிருக்காங்க, பட் இருந்தாலுமே அது நல்லா இருந்தது. அண்ட் காமெடின்னு இவங்க பண்ணிருக்க விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பர்சனலா அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. மியூசிக் அண்ட் சாங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பேருக்கு ஒர்க் ஆகும்னு தெரியல. அண்ட் அதே மாதிரி இந்த படம் வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பீனியன் பேஸ்ல இந்த படத்தை ஒதுக்கவும் முடியாது. இது வந்து அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மைண்ட் செட்டை பொறுத்து தான். இந்த மைண்ட் செட்ல போய் படம் பாருங்க, அது வந்து உங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு சொல்லி கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. வீடியோ விட்டு போயிடாதீங்க. ஒரே நிமிஷம், நம்ம சேனல்ல ரிவ்யூ மட்டும் தான் பாக்குறவங்க கொஞ்சம் சேனலுக்குள்ளார போய் வேற கண்டென்ட் நாங்க பண்ணியிருக்கோம். இப்போ நான் கொஞ்சமா பண்ணிட்டு இருக்கோம். அதை போய் பார்த்து உங்களோட கருத்துக்களையும் சப்போர்ட்டுகளையும் கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இதையும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா படத்துல ஏகப்பட்ட விஷயத்த பேசியிருக்காங்க. ஸோ இது வந்து சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. இது ஸோ இது வந்து பார்க்கலாமா வேணாமா, இல்ல பார்த்துட்டு நீங்க எப்படி இதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.